அன்புக்குரியவர்களே, நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களா என்னும் விவிலியத்தொடர் இன்று பொறுப்பாளர்கள், பொறுப்பை கையாளுபவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக பணத்தை கையாளுபவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பவுலடியார் தீத்துவுக்கு எழுதிய திருமடல் 2ஆம் அதிகாரம் 10வது இறைமொழியில் பவுல் சொல்கிறார், அவர்கள் கையாடல் செய்யாது முழு நம்பிக்கைக்குரிய நல்லவர்கள் என்று நடத்தையில் காட்ட வேண்டும். அப்பொழுது நாம் மீட்பராம் கடவுளின் போதனை எல்லா வகையிலும் சிறப்பு பெறும். ஆகவே பவுலடியார் அடிமைகளை பற்றி பேசுகிறார், வேலைக்காரர்களை பற்றி பேசுகிறார். அவர்கள் எல்லோருமே கடவுளுடைய அடிமைகள், கடவுளுடைய வேலைக்காரர்கள், இறை பணியாளர்கள், இறை ஊழியர்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பணம், செல்வம், பொருள் இவற்றை கையாடல் செய்யாமல் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலக செல்வத்தை கையாளுவதில் நாம் நேர்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் விண்ணக செல்வத்தை கடவுள் நம்முடன் ஒப்படைப்பார் என்று ஆண்டவர் இயேசு கூறியிருக்கிறார். எனவே குறிப்பாக பணத்தை கையாளுபவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் பேறு பெற்றவர்கள். எனவே நம்முடன் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளில் நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. I believe in God our Father. I believe in Christ the Son. I believe in a holy